வேன் போகும்போது கூட்ட நெரிசல் ஓவர் ஆயிடுச்சுங்க சார். எல்லாம் நாங்கள் நின்ன இடத்துல பின்னாடி தள்ளிட்டாங்க எல்லாத்தையுமே. யாருமே நிற்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. அக்கால கீழே விழுந்துட்டாங்க, நானும் என்னையவே தள்ளிட்டாங்க. ஆனால் ஓரளவுக்குன்னா அக்காவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுங்க சார், மூச்சே விட முடியாத அளவுக்கு. அப்புறம் அவர் வந்து நின்று பேச ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு மேலே இடம் கேப் வரவுமே மாடியில் போகாமே ஓரளவுக்கு கேப் கிடச்சி எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டோங்க சார். ஆனால் நிறைய பேர் கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டுட்டாங்க அந்த இடத்துல. அங்கே நாங்கள் போனது அக்கா, நானுன்னு ஒரு பொண்ணு, 3 பேர் போனாங்க சார். அங்கே அந்த இடத்துல இருந்தது அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு 100 பேத்துக்கு மேலே இருப்பாங்க. விழுந்தது அந்த ஒரு 5-6 பேத்துக்கு மேலே கீழே விழுந்துட்டாங்க சார். குழந்தை பையன்லேருந்து எல்லாம் அங்கே கீழே விழுந்துட்டாங்க. அவங்க வந்து அவர் பேசுகிற இடத்துக்கிட்ட தான் நாங்கள் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தோம். அந்த இடத்துல நெரிசலானது. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேசவே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பேசலைங்க சார். அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியலைங்க சார். கத்திக்கிட்டே இருந்ததுனால தெரிஞ்சதா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப அவங்க சீரியஸாக இருக்கோமே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாம் இருந்தது. அந்த சைடு தாங்க சார் இருந்தோம். அவர் வண்டி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் எல்லாமே இருந்தது. ஆமாங்க சார். ஆமாங்க சார். எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து செஞ்சு எல்லாம் எந்திரிச்சுன்னா அதை கவனிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 7 மணி 7:15 இருக்கும் சார். வந்து வேன் நிற்கும் போதே அந்த எல்லாம் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பேஸ் கிடைக்காம வண்டி வர்றதுனால மூவ் பண்ண முடியாதனால அங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நெரிசல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிட்டோம், நிற்க முடியாமல் பேலன்ஸ் பண்ண.